இந்த சனி தோஷத்துக்கு வந்துங்க சார், நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க, ஒரு கோயில் வழிபாடு சொல்லியிருக்கீங்க. உங்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மையோ அல்லது தீமையோ இந்த காலகட்டங்களில் இந்த பிறவியில் உங்களுக்கு அவர் வழங்குவார். இதை சனீஸ்வரனோட வேலை. அவர் யாருக்கு நோ காம்ப்ரமைஸ். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் தண்டனை கொடுப்பேன், நீ யாரா வேணாலும் இரு, நான் இது என் வேலை. 7.5 சனி காலகட்டங்களில் நமக்கு தசாபுத்தியும் சரியில்லை. நிறைய மக்கள் அங்கே போய் விமோச்சனத்தை தேடி ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு ரிலீஃப், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலீஃப் கிடைச்ச இடம் திருக்கொள்ளிக்காடிலே அமர்ந்திருக்கின்ற பொங்கு சனீஸ்வரன். ஆனால் திருக்கொள்ளிக்காடுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு சார். அங்கே பாடுறாரு நால்வரில் ஒருவர், ஓங்கு புகழ் கொள்ளிக்காடாரே அப்படின்னு பதிகம் சார். அப்படின்னு என்னன்னா, நீ திருக்கொள்ளிக்காடு மண்ணை மிதிச்சிட்டீங்கன்னா புகழோட தான் வாழ்வ, வேற வழியே இல்லைன்ட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் திருக்கொள்ளிக்காடு சார். சனீஸ்வரன் வந்து எல்லா இடத்துலையும் எப்படி இருக்காருன்னா தண்டிக்கிறவரா இருக்காரு சார், தண்டனை கொடுப்பவரா இருக்கார் சார். ஆனா அங்க மட்டும் சார் தண்டனை கொடுக்கிற வில்லம்ப தூக்கி ஓரமா போட்டு சார், ஏற்கலப்பையோட சார் பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய குபேர சனீஸ்வரனா இருக்காரு சார். மகாலட்சுமி அம்சத்துல சார் பக்கத்திலேயே லட்சுமியோட சேர்ந்து இருக்காரு சார். இது எங்க இருந்து வந்ததுன்னா, பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், எல்லாருக்குமே சனி பகவான், சனி தோஷம், இதை பார்த்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க சார். சனினாலே அவர் என்ன நல்லது கொடுத்தாலும், தொழில்காரனாக இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சனி நமக்கு பாதிப்பில் இருக்காரு, நம்ம லைஃப்பை என்னெல்லாம் பண்ண போகிறாருங்க. இந்த சனி தோஷத்துக்கு வந்துங்க சார், நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க, ஒரு கோயில் வழிபாடு சொல்லியிருக்கீங்க. திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு நீங்கள் சொன்ன பரிகாரம் வந்து மாபெரும் ஹிட் ஆச்சுங்க சார். ஸோ அதை பற்றிய விளக்கம் என்ன, சனி தோஷம்னா என்ன மாதிரி பாதிப்புகள் வரும், அந்த கோயில் வழிபாடு எப்படி பண்ணணுமாங்கிறத மறுபடியும் நம்ம நேயர்களுக்காக, பக்தி பிளஸ் நேயர்களுக்காக நீங்கள் பிரத்யேகமாக கொடுங்க சார். கண்டிப்பாக. பக்தி பிளஸ் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். சனீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற நவகிரகம். 9 பிளானட்டில் கொஞ்சம் தூரமாக தள்ளி இருக்கிற ஒரு சனீஸ்வரன். அதனால தான் லக்னத்தில் யாருக்காவது சனி இருந்தால் எல்லாத்த விட்டு விலகியே இருப்பாங்க, ஒட்டி இருக்க மாட்டாங்க. சனினாலே அது ஒரு கிரகமாகவே பார்க்கல யாரும், தோஷமாக தான் பார்க்குறாங்க. 7.5 சனி எனக்கு வருது. இப்போ மீனராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, மேசராசிக்கு 7.5 சனி போகுது. நீ அடுத்த 2 வருஷத்தில் ரிஷபராசிக்கு வருது. இந்த ரிஷபராசிக்காரங்கள்லாம் 7.5 சனி வருது, என் லைஃப் என்ன ஆகுமோன்னு இருட்டடிச்ச மாதிரி இருக்காங்க இப்போவே. அப்படிப்பட்ட சனீஸ்வரன் யாருன்னா நேர்மைக்கானவன், நீதிமான், கர்மகாரகன். உங்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மையோ அல்லது தீமையோ இந்த காலகட்டங்களில் இந்த பிறவியில் உங்களுக்கு அவர் வழங்குவார். இதை சனீஸ்வரனோட வேலை. அவர் யாருக்கு நோ காம்ப்ரமைஸ். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் தண்டனை கொடுப்பேன், நீ யாரா வேணாலும் இரு, நான் இது என் வேலை, என்னோட வேலையில் நீ தலையிடாத. இது சனீஸ்வரனுடைய இது. சரி, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமோ, ஒரு விபத்தோ, ஒரு அவமானமோ, ஒரு இறப்போ, ஒரு மரண பயமோ, ஒரு நிம்மதியின்மையோ, தொழில் இழப்போ, ஒரு பெரிய ஒரு சிறை தண்டனையோ அல்லது வம்பு வழக்குகளோ ஏதோ ஒன்று வர காத்துக்கிட்டு இருக்கு சனியினால். ஏன்னா சனி இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிருவார். ஏதோ ஒன்று வர காத்துட்ருக்குது. 7.5 சனி காலகட்டங்களில் நமக்கு தசாபுத்தியும் சரியில்லை, ஒரு உழுக்க போகுதுன்னு தெரியுது. அப்போ அதை தற்காத்து கொள்ள சரணாகதி அடைந்து வழிபட வேண்டிய ஆலயங்கள் நிறைய இருக்குது சார். அப்படிப்பட்ட ஆலயம், நான் மிகவும் புனிதமாக நினைக்கின்ற ஒரு ஆலயம், நான் வணங்கி பேறு பெற்ற ஆலயம், நான் வணங்கி வாழ்க்கையில் முன்னேறிய ஆலயம், நான் சொல்லி அடியேன் சொல்லி அந்த சனீஸ்வர பகவானே என்னை தேர்ந்தெடுத்து பேசியது போல் இருந்தது. திருக்கொள்ளிக்காடை பற்றி பேசி நிறைய மக்கள் அங்கே போய் விமோச்சனத்தை தேடி ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு ரிலீஃப், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலீஃப் கிடைச்ச இடம் திருக்கொள்ளிக்காடிலே அமர்ந்திருக்கின்ற பொங்கு சனீஸ்வரன். அது என்ன சார் பொங்கு சனி? உங்களுக்கு பிறந்ததிலிருந்து வரக்கூடிய முதல் சுற்று சனி மங்கு சனி. 30 வருடங்களுக்கு பின்பு 2வது சுற்று சனி வந்தால் அதுக்கு பேர் பொங்கு சனி. 3வது சுற்று சனி வந்தால் அதுக்கு பேர் மரணச்சனி. ஏன்னா 3வது சுற்று சனி வந்தால் அதுக்கப்புறம் இருக்க மாட்டோம், அதுக்கு பேர் தான் மரணச்சனி. உடனே 3வது சுற்று வந்துட்டால் நம்ம போய் சேர்ந்துருமான்லாம் நினைக்கக்கூடாது. 3வது சுற்றை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க மாட்டீங்க. ரேர்
1000 பேர்த்தில் 2 பேர் இருந்தால் ரேர் 4வது சுத்த பார்க்குறக்கு. அதான் உண்மை. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் திருநள்ளாறில் இருக்கார், விளங்குளத்தில் இருக்கார், ஆரணி பக்கம் ஏரிக்குப்பம்ங்கிற ஊரில் இருக்கார், சனிச்சிக்கனாப்பூரில் இருக்கார், குச்சனூரில் இருக்கார். சனி இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வீட்டு இருக்கார். ஆனால் திருக்கொள்ளிக்காடுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது சார். அங்கே பாடுறாரு நால்வரில் ஒருவர், ஓங்கு புகழ் கொள்ளிக்காடாரே அப்படின்னு பதிகம் சார். ஓங்கு புகழ் கொள்ளிக்காடாரே அப்படின்னு பதிகம் சார். அப்படின்னு என்னென்னா, நீ திருக்கொள்ளிக்காடு மண்ணை மிதிச்சிட்டின்னா புகழோட தான் வாழ்வ, வேறு வழியே இல்லைன்ட்டார் சார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் திருக்கொள்ளிக்காடு சார். அந்த திருக்கொள்ளிக்காடை இன்னைக்கு நினச்சாலும் பூரிப்பாக இருக்கும் சார். ஒரு சின்ன குக்கிராமம் சார். திருவாரூர்லேருந்து சார் திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் சார் 15 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரைட்டில் பிரிவு சார். அந்த பிரிவில் நேராக போனீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு சார். ஒரு குக்கிராமம், சின்ன கிராமம் சார். சனீஸ்வரன் பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்கார் சார். சாதாரண விஷயம் இல்லைங்க, பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்கார். அங்கே வராதவங்களே இல்லை சார். இன்றைக்கி நம்ம அந்த கோயிலை பற்றி நான் பேசுனதுக்கப்புறம் சார் ஜனங்க எக்கச்சக்கமாக போகிறாங்க சார். எனக்கு அது ஒரு புண்ணியம் சார். அந்த கோயிலை பற்றி பேசுனது எனக்கு அது ஒரு பெரிய புண்ணியமாக நான் நினைக்கிறேன் சார் இந்த பிறவியில். அங்கே சாமி பேர் சார் சிவ ஆலயம்தான். சனீஸ்வரன் பிரத்யேகமாக இருக்கார் சார். சாமி பேர் சார் அக்னிபுரீஸ்வரர். அக்னிபுரீஸ்வரர். அம்பாள் பேர் சார் பஞ்சினும் மெல்லிடையாள். அம்பாள் பேர் பஞ்சினும் மெல்லிடையாள். சிவன் அம்பாள் தான் சார் பிரதானம். அங்கே சனீஸ்வரன் அமர்ந்திருக்கார் சார். சனீஸ்வரன் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்காருன்னா தண்டிக்கிறவராக இருக்கார் சார். தண்டனை கொடுப்பவராக இருக்கார் சார். ஆனால் அங்கே மட்டும் சார் தண்டனை கொடுக்குற வில்லம்பை தூக்கி ஓரமாக போட்டு சார் ஏற்கலப்பையோட சார் பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய குபேர சனீஸ்வரனாக இருக்கார் சார். குபேர சனியாக இருக்கார் சார். மகாலட்சுமி அம்சத்தில் சார் பக்கத்திலேயே லட்சுமியோடு சேர்ந்து இருக்கார் சார். சனீஸ்வரன் இங்கேனா பக்கத்திலேயே லட்சுமி இருப்பாங்க, மகாலட்சுமி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு திரு ஆலயம் சார் திருக்கொள்ளிக்காடு சார். கொள்ளினா அக்னி சார், காடுனா வனம் சார். அப்போது அந்த அக்னிபுரீஸ்வரர் அங்கே அமர்ந்து வனத்துக்குள் அமர்ந்தால் அது திருக்கொள்ளிக்காடு. இது எங்கேருந்து வந்ததுன்னா புராணத்தில் சார் சனீஸ்வரன் அங்கே தவா இருக்கார் சார். புராணத்தில் இவரோட தொழில் என்ன? சனிக்கு ஆயுள் காரகன் சார், தொழில் காரகன் சார், கர்ம காரகன் சார். அப்படி பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் போய் தவம் இருந்துட்டு இருந்தால் சிவபெருமான் கம்முன்னு இருப்பாரா? ஹோமம் வளர்த்து தவம் இருக்கார் சார். ஹோமம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சார், தவம் இருந்துக்கிட்டு இருக்காரு சார். அக்னியில் தோன்றார் சார் சிவன். தோன்றி என்ன வேணும்னு கேட்குறார். மெல்ல கண்மொழிச்சு பார்த்தா சிவன், நீ இங்கே உட்காந்துட்டேன்னா உன்னோட தொழில் ஸ்தானம், உன்னோட ஆயுள் ஸ்தானம், உன்னோட கர்மஸ்தானத்தில் யாருப்பா பார்க்கறது? சரி, நான் யாருங்கன்னு கேட்குறாரு சிவன்கிட்ட. நீ சனீஸ்வரன். சரி, எனக்கு என்னங்க தொழில்? தண்டனை கொடுக்குறவன், நேர்மையாக இருக்கிறவன், நியாயமாக இருக்கிறவன், நீ கரெக்டாக இருக்கிறவன், இதுதானே என் நேச்சரு. ஆமாம். அப்புறம் ஏன் என்னை கண்ட எல்லாம் பயப்படுறாங்க? நான் அலும்பு அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்னை கண்டு பயப்படலாம். நான் நேர்மையாக இருக்கிறேங்கிற. தப்பு செய்கிறவன் தண்டனை அனுபவிக்கணும், இதுதான் விதி. தப்பு செஞ்சு போட்டு நான் கெட்டவன் சனி கெட்டவன் என் நேராக நின்று கூட கும்பிட மாட்டேங்கிறான். ஐயோ சனி பார்வையில் பட்டால் பொசுங்கிரும்னு. அப்போ தப்பு செய்கிறவன் நல்லவன், தப்புக்கு தண்டனை கொடுக்குற நான் கெட்டவனா? நான் கெட்டவனா? இல்லை, நீ நல்லவன் தான். சரி, எந்திரிச்சு வா, நீ போ வேலைப்பா. நான் எந்திரிச்சு வரமாட்டேன். எனக்கு ஒரு விமோச்சனம் கொடு, எனக்கு ஒரு விட தெரியணும், அப்போ தான் நான் இதை செய்யுங்க. சரி, என்ன வேணும்? நான் எப்போவுமே என்னை பார்த்தா பயப்படுறாங்க. இவன் தண்டனை கொடுக்குறவன், இவன் பிடியிலிருந்து நான் தப்பிச்சிட்டேன்னா போதும். இதுதான் மக்களோட எண்ணம். அப்படிப்பட்ட எனக்கு இந்த திருக்கொள்ளிக்காடில் நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல, நிற்கிற இடத்துல சனியை பார்த்தா தான் இழந்ததை மீட்க முடியும். சனியை பார்த்தா தான் இழந்த செல்வத்தை பெற முடியும். சனியை பார்த்தா தான் பதவி கிடைக்கும். சனியை பார்த்தா தான் பொன்பொருள் கிடைக்கும். சனியை பார்த்தா தான் புகழோட வாழ்வாங்கிற சூழ்நிலை எனக்கு இங்கே வேணும்ட்டார். அப்படியே ஆகட்டும்ங்கிறார். அதுக்குத்தான் அந்த பதிகம் ஓங்கு புகழ் கொள்ளிக்காடாரே
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருக்கொள்ளிக்காடு மண்ணை மிதித்தவன் புகழோடு தான் வாழ்ந்தாக வேண்டுமே தவிர இகழ்ச்சியோடு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டார் சார். அப்போ அங்கே தண்டனை தரக்கூடிய வில்லம்பெல்லாம் போட்டுட்டு ஊர்கஸ்தம் சொல்லுவாங்க, இப்படி கஸ்தம் ஊர்கஸ்தம் சொல்லுவாங்க. ஊர்கஸ்தத்தோட கலப்பையோட செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கின்ற சனீஸ்வரனாக அங்கே வீட்டு இருக்கார் சார். அவருக்கு நேர பைரவர் இருப்பார் சார். இங்கே சனி இருக்காருன்னா அவருக்கு நேர பைரவர் சார். குரு பார்வையில் பைரவர் சார். சனி சனியோட குரு பைரவர் சார். பைரவரோட பார்வையில் சனீஸ்வரன் சார். எந்நேரம் குரு பார்த்துக்கிட்டே இருக்கார் சார். சனியை காம் பண்ணிக்கிட்டே இருக்கார். நல்லது செய்யின்ட்டே இருக்கார். அப்போ அங்கே போய் ஒரு மனுஷன் சனி தோஷம் ஆயிடுச்சு, சனி திசை வந்துருச்சு, 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டுகச்சனி, அதே போல் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, எல்லா இடத்துலையும் இல்லை ஜாதகத்தில் சனியோட பாவிகளெல்லாம் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. நேராக நீங்கள் போக வேண்டிய இடம் திருக்கொள்ளிக்காடு. அங்கே போய் அங்கே வன்னி மரம் இருக்குது சார். சனிக்கு ரொம்ப பிடிச்ச மரம் சார் வன்னி மரம் சனி தோஷத்தை அப்படி நீக்கும் சார். சரிங்க. அந்த கருப்பு துணியை வன்னி மரத்தில் தான் கட்ட சொல்லுவாங்க சார். அங்கே மீதி கிரகங்கள் எல்லாம் கோவிச்சுக்குதுங்க சிவன்கிட்ட. சனிக்கு மட்டும் நீ பொசிஷன் கொடுத்துட்ட, நாங்கள் இழிச்ச வாயங்களா, நாங்களும் தவம் இருக்கிறோம் அப்படின்னு வடிவத்தில் தவம் இருக்காங்க சார். வடிவத்தில் தவம் இருக்காங்க. அப்படி வடிவத்தில் இன்னுக்கும் மீதி இருக்கிற 8 பேர் உட்காந்துருக்காங்க, தவத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே நவகிரகங்களுக்கு தோஷமே இல்லை. அந்த கோயிலில் நவகிரக தோஷமே விட்டு போயிடுது. அப்போ ஒரு மனுஷனுக்கு தொழில் தான் முக்கியம். அந்த தொழில்காரகன் சனி அங்கே அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். அங்கே அனுகிரக மூர்த்தி. ஒருத்தனுக்கு ஆயில் தான் ரொம்ப முக்கியம், அனுகிரக மூர்த்தியாக இருக்கார், ஆயில் விருத்தி பண்ணுறாரு. ஒருத்தருக்கு கர்மாவை போக்கணும், அதுதான் முக்கியம். அங்கே கர்மாவை போக்குற ஸ்டேஜில் உட்காந்துருக்கார். இந்த 3 நடந்துற போது திருக்கொள்ளிக்காடு ஏன் போகக்கூடாது? கண்டிப்பாக நினச்சா போயிட்டு இல்லாமே. நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்குங்க, எங்கே ஒரு பக்கம் சனினால் இந்த 3 உங்களுக்கு நடந்தானே ஆகணும். கர்மா, ஆயில், ஆரோக்கியம், தொழில், இந்த 3மே 4மே நடந்தானே சார் ஆகணும். அதுக்கு நீங்கள் எங்கே ஒரு பக்கம் அனுகிரகம் வாங்கி ஆகணும்ல. அந்த அனுகிரகம் கிடைக்கிற இடம் திருக்கொள்ளிக்காடு. கண்டிப்பாக எல்லாத்தையும் போக விடாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் புண்ணியவான்கள். இந்த வீடியோவை பார்த்து போய் அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டாங்க. அங்கே அக்னி தீர்த்தம் இருக்குது. அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு 27 நல்லெண்ணெய் தெய்வமும் போடலாம். அப்படி இல்லைன்னா சனியோட வருடம் 19 நல்லெண்ணெய் தெய்வமும் போடலாம். போட்டுட்டு நல்ல மானசீகமாக வஸ்திரமெல்லாம் சாத்தி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அவங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், மானசீகமாக குறைய ஆரம்பிச்சிடும். திருக்கொள்ளிக்காடு அவ்வளோ பவர் சார். நலன் இருக்கார்ல, சனி பிடிச்சி திருநள்ளாறு போய் நலன் தீர்த்தத்தில் குளிச்சு அப்புறம் தான் சனி தோஷம் விட்டுச்சு. ஆமாம், சனி தோஷம் விட்ட இடம்தான் திருநள்ளாறு. அந்த நலன் சாம்ராஜ்யத்தை இழந்துட்டார் இல்லையா சனி பிடிக்கும்போது. மீண்டும் சனி இழந்ததையெல்லாம் கொடுத்த இடம் திருக்கொள்ளிக்காடு. இழந்ததை கொடுத்த இடம் திருக்கொள்ளிக்காடு. அப்போ யாரெல்லாம் நான் இழந்துட்டேன், இனி என்னால் வாழ முடியாது, என் வாழ்க்கையே சூன்யம், நான் இனிமேல் அவ்வளவுதான், சனி தோஷம் என்னை பிடிச்சி ஆட்டுதுன்னு கவலைப்பட்டீங்கன்னா இன்னையிலிருந்து உங்களுக்கு அந்த தோஷம் வெளியேறியாச்சுன்னு அர்த்தம். நேராக திருக்கொள்ளிக்காடார போய் பாருங்கள். சிவன் அம்பாளையை பிரார்த்தனை பண்ணிவிட்டு திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன் முன்னாடி ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி சனிக்கிழமை காலையில் போயிருங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆழமாக வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் கஷ்டம் காகம் கரைகிறதல்லவா, காவென்று, அதுபோல் கஷ்டம் சூழ்நிலையை பொறுத்து நல்ல சூழ்நிலையாக மாறி கஷ்ட சூழ்நிலை கரைந்தே போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகாலட்சுமி கடாட்சம் கொண்ட கர்மதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனிதனை உயிர்ப்பித்து எழுந்து வாழ்க்கையில் திரும்ப ஓடடா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத பரிகார ஸ்தலமே திருக்கொள்ளிக்காடு. கண்டிப்பாங்க. இதை பார்க்குறவங்க போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், வளம் பெருகும், நலமோடு வாழ திருக்கொள்ளிக்காடாரின் ஆசிகள் உங்களுக்கு என்றும் உரித்தாகட்டும். கண்டிப்பாங்க சார். நம்ம நேரில் அனைவருமே இந்த வீடியோ முடிச்சுட்டே ஏதோ ஒரு நாள் ஒதுக்கி அந்த திருக்கொள்ளிக்காடு கண்டிப்பாக போயிட்டு வருவாங்க சார். இந்த தினத்தில் போகணும், சனிக்கிழமை மட்டும். சனிக்கிழமைக்கு அவ்வளவு சக்தி அங்கே போயிட்டு வருது. முடியலைன்னா நீங்கள் என்ன கிழமை வேணாலும் போங்க. கண்டிப்பாக முடியலைன்னா என்ன கிழமை வேணாலும் போங்க. சனிக்கிழமை போகிறது ரொம்ப விசேஷம். எந்த கோரையில் போகலாங்க சார்? என்ன கோரையே இல்லைங்க, சனிக்கிழமை ஃபுல்லாக அவரோட நாள் தான். கண்டிப்பாக அவரோட ஆதிக்கம் தான், தாராளமாக போகலாம். கண்டிப்பாங்க சார். நம்ம நேரில் அனைவருமே இந்த பரிகாரம் செஞ்சு கண்டிப்பாக பயனடைவாங்க. அவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நீங்களும் பாருங்க சார். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளர்க.